வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இந்திய திரைப்பட தணிக்கைத்துறை தொடர்பாகத்தான் இன்று விவாதம் நடைபெற இருக்கிறது. சமீபத்தில் லீமாசன் அவர்கள், அதாவது தலைமை திரைப்பட தணிக்கைத்துறை தலைவராக இருந்தவர் லீமாசன் அவர்கள் உட்பட 9 பேர் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். லீமாசான் உட்பட ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணமாக நாங்கள் தணிக்கை செய்த ஒரு திரைப்படத்தை மீண்டும் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்பட தணிக்கை துறையில் முழுக்க அரசினுடைய தலையீடு இருக்கிறது, ஊழல் மலிந்து காணப்படுகிறது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு அரசு இந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்திருக்கிறது. இதில் உண்மையில் என்ன இருக்கிறது? அதாவது ஒரு தணிக்கைத்துறை தடை செய்த திரைப்படத்தை கொண்டு வர முடியுமா? அது மட்டுமல்லாமல் இதில் படைப்பு சுதந்திரம் போன்ற கேள்விகளும் எழுகிறது. படைப்பு சுதந்திரம் என்கிற பேரில் எது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் வெளியிடலாம், அதற்கான வரையறை என்ன, அதில் இந்திய இறையாண்மை, பண்பாடு, கலாச்சாரம், பகுத்தறிவு போன்ற விஷயங்களும் இருக்கிறதா, இன்னும் என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்யலாம், அல்லது போதுமான விஷயங்கள் சரியாக இருந்து இங்கு அரசியல் நடக்கிறதா போன்ற பல்வேறு தளங்களில்தான் இந்த விவாதத்தில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். மற்றும் சமூக சமத்துவ மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சுகாமி ஐஎஸ் அவர்களும் நமது அரங்கிற்கு அவர் தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். எழுத்தாளர் பிரளயன் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து, படைப்பு சுதந்திரம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நமக்காக எடுத்துரைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்து ஆரம்பிப்போம் இந்த விஷயத்தை. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, இதில் தணிக்கை துறையில அரசின் தலையீடு, ஊழல் மலிந்து காணப்படுகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி எப்படி பதில் சொல்றீங்க? இந்த தணிக்கை துறை இப்போ முழுக்கவே காங்கிரஸ் அரசால் நியமிக்கப்பட்டவர்கள். 2 வருஷமா அவங்க 2-3 வருஷமா அந்த பொறுப்புல இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாவே இந்த தணிக்கை துறையினுடைய இந்த குழு இணைந்து உட்கார்ந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல. தனிப்பட்ட முறையில் அவங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டிலேயே 1.5 வருஷமாவே இந்த குழு அமர்ந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல. எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை, இதெல்லாம் சும்மா ரிசைன் பண்ணிட்டு போகும்போது ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்று சொல்ற விஷயம். இத்தனை நாட்களாக இப்போ மோடி அரசாங்கம் 6 மாசத்தை தாண்டியாச்சு. இத்தனை நாட்களாக இந்த விஷயத்தை நீங்க எழுப்பவே இல்லை. இன்னைக்கு நீங்க ரிசைன் பண்ணிட்டு போகும்போது ஒரு காரணத்தை சொல்லிட்டு எங்களுக்கு நிதி ஒதுக்கல, அரசனுடைய தலையீடு இருக்கு. அரசனுடைய தலையீடு இருக்குன்னா அது என்ன மாதிரியான தலையீடு என்பதையாவது சொல்லணும். 19 அரசனுடைய தலையீடு நாங்க ரிவைஸ் பண்ணி இல்லைன்னு சொன்னதை மேல்முறையீட்டுல போய் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு இவங்க குற்றம் சொல்றாங்க. இதெல்லாம் தவறா ஒரு அரசின் மீது தவறாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு. வெங்கையா நாயுடு அவர்கள் தெளிவா சொன்னாங்க, இந்த அமைப்பு என்பது காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு. அவர்கள் ஊழல் மலிந்தது எல்லா விஷயமே இதுல இருந்திருக்கு. இப்போ வெளியில வரும்போது ஒன்னொன்னா நீங்க சொல்லிட்டு வெளியில போறீங்கன்னா யாரை பிளேம் பண்றீங்க? காங்கிரஸையா அல்லது இப்போ இருக்கின்ற இந்த குழு மேல சொல்லிட்டு போறீங்களா அப்படின்றதான் கேள்வி. இப்போ படைப்பு சுதந்திரம் என்பது நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு இந்தி படம் கூட சமீபத்தில் வந்தது, இந்து மதத்தை பத்தி நிறைய விஷயங்கள். எல்லா மதத்தையும் பண்ணு. ஒரு சில இடத்துல அதுக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனா அதிகபட்சமான வருமானத்தையும் ஈட்டி இருக்கு அந்த படம். நிறைய படங்கள் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வருகின்ற சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த படைப்பு சுதந்திரத்தின் மீது அதிகபட்சமான தாக்குதல் இருக்கு. சினிமா துறையை பொறுத்தவரையிலும் எந்த படம் வந்தாலும் எனக்கு நீங்க போட்டு காட்டுங்க அப்படின்னு ஒரு குழுவா கிளம்பி எனக்கு தனியா போட்டு காட்டுன்றது. சென்சார் போர்டினுடைய அனுமதி பெற்ற பிறகும் எனக்கு தனியா போட்டு காட்டு, என்னுடைய உரிமை இல்லாம நீங்க ரிலீஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. இப்ப பிரச்சனை சென்சார் போர்டுக்கே பிரச்சனை வந்திருக்கு. அதான் சென்சார் போர்டு வெர்சஸ் கவர்மெண்ட் மாதிரி தானே போயிருக்கு. அதான் கவர்மெண்ட்ல இவங்க என்னன்னா, இவங்க அரசால் காங்கிரஸ் அரசால் நியமிக்கப்பட்டவர்கள். அதற்கான குறைபாடுகள் இருந்தா நீங்க என்ன பண்ண, காங்கிரஸ் அரசாங்கம் போன உடனே இவங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியில போயிருக்கணும். பதவியில உட்கார்ந்துருந்தாங்க இவ்வளவு நாள். காங்கிரஸ் அரசு அவங்க ஸ்பெசிபிக்கா எங்கேயுமே சொல்லலாம் இல்ல. அந்த அம்மா பிரியங்கா காந்திக்கு பிரியங்காவுக்கு டான்ஸ் கத்து கொடுத்தவங்க. இவங்களுடைய தகுதி என்னன்னா, சினிமா துறையை சார்ந்தவரோ சினிமா சம்பந்தப்பட்டவரோ கிடையாது. இந்த போர்டுக்கு சேர்மனா வர்றவங்களுக்கு குறைந்தபட்சமாக சினிமா துறையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒரே ஒரு விஷயம், சினிமா துறை. ஏன்னா பொதுவான விஷயம் சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்களே இல்லாம இன்னைக்கு நீங்க நியமிச்சிருக்காங்க. எல்லாரையும் பாருங்க, இதுக்கு முன்னால் நியமித்தவர்களையும் பாருங்க. இப்ப நியமித்தவர்கள் எல்லாருமே சினிமாக்காரர்கள் என்பதே பாரதிய ஜனதா சார்பானவர்களா இருக்கலாம். ஆனா சினிமா துறையை சார்ந்தவர்கள் இல்லையா? சினிமா துறையிலே சார்ந்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிற பக்லாக் நிக்கலானிய தலைவர், அவரும் சினிமா ப்ரொடியூசரா இருந்திருக்காரு, படங்கள் எடுத்திருக்காரு. இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் பாரதிய ஜனதா சார்ந்தவர்களா இருக்கலாம். ஒரு அரசாங்கம் வரும்போது தனக்கு சார்ந்தவர்களை எடுத்து ஒரு போர்டுல போடுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுல என்ன இருக்கு? அவர் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவராக இருப்பதனாலேயே அவர் குற்றம் செஞ்சிருவா? இல்ல RSS சார்ந்தவர்னா RSS தடை செய்யப்பட்ட இயக்கமா?
இன்னைக்கு எல்லா மீடியா RSS ஆல்ரெடி தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது, தீவிரவாத இயக்கம் கிடையாது, எங்கேயும் போயிட்டு எந்த ஒரு வன்முறையில இயங்குகிற இயக்கமும் கிடையாது. அதுல ஆதரவாளராக இருப்பவர்கள் எல்லாம் எந்த இதுக்குமே வரக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த காங்கிரஸ் RSS சார்ந்தே இருக்கிறார்கள் என்று சொல்றதெல்லாம் இல்ல. இப்ப இது ஏன் வருதுன்னா, பாரதிய ஜனதா ஏற்கனவே காங்கிரஸ் அரசால் நியமிக்கப்பட்டவர்கள், அது ஆளுநரா இருந்தாலும் தணிக்கைத்துறையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்கள் அவர்களாகவே வெளியேறிவிட வேண்டும் அல்லது வெளியேற்றப்படுவார்கள்ங்கிற ஒரு இதுதான் இந்த 9 மாதமா பாக்குறோம் நீதித்துறையில இருந்து. நியாயமா நீங்க ஒரு விஷயம் எடுத்துங்க, காங்கிரஸால் நியமிக்கப்பட்டவர்கள் காங்கிரஸ் அரசாங்கம் போனவனே ராஜினாமா செய்துட்டு வெளில போயிருக்கணும். அதுதானே ஒரு மக்கள் பணி நிர்வாகம் சார்ந்து எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் அரசு தலையீடு இருக்கு. அரசு தலையீடு இல்லங்க, ஒரு அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த அரசு பதவி முடிஞ்சு போச்சுன்னா தானா நீங்க வெளியில போயிடணும். சரி, போகாம இருந்தீங்கன்னா கூட அது சட்டப்படி நியாயப்படியான சில விஷயங்கள் இருக்கு. நீங்க நியாயத்தை இவர்களுக்கு மேல ஒரு அப்பீல் போறாங்க, அந்த அப்பீல் அந்த படத்தை கொடுக்கறாங்க, அதுல எப்படி அரசு தலையீடுன்னு நீங்க சொல்ல முடியும்? அது ஒரு குழு, அந்த குழுவும் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட குழு தான், இப்ப புதிதாக போடப்பட்ட குழு அல்ல, அதுவும் காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட குழு தான். அந்த குழு தான் அதுக்கு அனுமதி கொடுக்குது. அப்போ அந்த குழு மேலேயே நீங்க குறை சொல்றீங்க. இவர்களுக்கு மேல் இருக்கின்ற மேல்முறையீட்டுக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்துல இதுல அரசாங்கம் தலையிட்டு விட்டது, லஞ்சம் லாவண்யம் பெருகி விட்டதுன்னா லஞ்சம் லாவண்யம் எந்த இடத்துல பெருகுச்சுன்னு இவங்க ஓப்பனா சொல்லணும் இல்லீங்களா? இதுல சென்சார் போர்டுல நான் இது மாதிரி ஒரு படத்துக்காக உங்கள்கிட்ட கொண்டு போறேன். ஏன்னா ஒரு நிர்வாகம் சார்ந்த விஷயங்களால நீங்க சொல்றது இன்னும் கொஞ்சம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த அரசின் காலகட்டத்தில் அவர்களால் நியமிக்கப்பட்டவர் முடிஞ்சவரை நீங்க எல்லாம் போயிட வேண்டியதானே அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி சில கருத்துக்கள் நான் சொல்லலான்னு இருக்கேன். 1995ல் தமிழ்ல வெகு குறைவான நபர்கள் குறும்படம் பண்ணிட்டு இருந்த காலத்துல லெனினுக்கு அடுத்தபடியா நான் ஒரு குறும்படம் பண்ணினேன், ஊடாக அப்படிங்கிறது. 28 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு படம். நான் எந்தவித முயற்சிகளும் பண்ணலை, ஆனாலும் அது நேஷனல் பனோரமால அது செலக்ட் ஆகி பிரசிடென்ட் அவார்டு பெஸ்ட் எடிட்டர் லெனின் வாங்கினாரு. அதனால ஊழல் இருக்குன்னு என்னால அந்த சமயத்துல சொல்ல முடியல. அதே சமயத்துல NFTCக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணியிருந்தேன் படம் எடுக்கிறதுக்காக, ஆனந்தாயின்னு. ஆனா உள்ளூரா ஒரு பாலிடிக்ஸ், அதுல அரசியல் இருக்கு, சில ஸ்கிரிப்ட்ஸை நிராகரிக்கிறது, சில பேரோட ஏத்துக்கிறது, அது எதன் அடிப்படையிலங்கிறத புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை ஊழலும் இருக்கலாம், ஊழல் இல்லாத எல்லாத்துலயும் ஊழல் இருக்கும் பொழுது அதுல ஊழல் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. எந்தெந்த காலகட்டத்துல அது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சாதாரணமா கலை இலக்கிய ஊடகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டாலும் அரசுக்கு அது ஒரு உபரியான அல்லது ஒரு அதிக முக்கியத்துவம் தரப்படாத ஒரு ஏரியாவா தான் இருக்கு. ஏன்னா ஃபண்ட் அலாட்மெண்ட், அதுல போதிய கவனம் செலுத்துறது, அது ஒரு பெரிஃபரி, அதாவது ஃப்ரில் ஒர்க் மாதிரி. பாவாடை இருந்ததுன்னா அதுக்கு ஃப்ரில் தைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸா தான் அதை அவங்க ட்ரீட் பண்றாங்க. ஆனா பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப இதை நுணுக்கமா பாக்குறவங்க. எப்படின்னா பாடத்திட்டத்துல எப்படியாவது மதத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எதுக்குங்கிறதான் கேள்வி. பாடத்திட்டத்துல மதத்தை புகுத்துறது, கிறிஸ்துமஸ் நாளை வேலை நாளா ஆக்குறது, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊடகங்கள் மக்கள் மனதுல எவ்வளவு ஆக்கிரமிப்பு செலுத்துங்கிறத கண்டுபிடிச்சு அது வழியா எப்படியாவது தங்களுடைய கருத்துக்களை உள்ள திணிக்கிறது. இந்த நடவடிக்கைகள்ல தான் இப்ப லீலா சாம்ஸ், இதுவும் ஒரு ஊழல் சம்பந்தமான ஒரு விஷயம்தான். ஒரு ஊடகத்தை நம்ம எப்படி பாக்குறோம்னா, நம்முடைய கலாச்சாரத்தை ஆய்வு செஞ்சு அந்த கலாச்சாரத்துல மாற்றங்கள் செய்தாலும் அந்த ஊடகம் வழியா செய்ய முடியும், அல்லது இந்த கலாச்சாரத்தை நிலைநிறுத்துறதுனாலும் இந்த ஊடகங்களால செய்ய முடியும். இப்படி ரெண்டு தரப்புல பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற இந்த பிஜேபி அரசாங்கம் நமது கலாச்சாரத்துல பழமைவாதங்களையும் அல்லது பிற்போக்குத்தனமான விஷயங்களையும் கட்டி காப்பதுல ரொம்ப ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. அந்த படம் இன்னும் பார்க்கல, படம் பார்த்தா இன்னும் கூட பெட்டரா பேச முடியாது. என்ன படம் சொன்னீங்க? மெசஞ்சர் ஆஃப் காட். மெசஞ்சர் ஆஃப் காட். அது இன்னும் வெளி வரல. வெளி வந்தா பார்த்தா அதுல சர்டிபிகேட் கொடுத்தது நியாயமா இல்லையான்னு பொதுமக்களுடைய கருத்தும் அதுல நம்ம கேட்க முடியும். அப்ப லீலா சாம்சன் பொறுத்த வரைக்கும் சார் சொன்னது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, லீலா சாம்சன் ஒரு நடன கலைஞர், நடிப்போட சேர்ந்த அது ஒரு விஷயம்தான், ஒரு பாவனை கலை இதோட சேர்ந்த விஷயம்தான். அதுல அவங்க தலைவரா இருக்கிறத பத்தி சினிமாவில இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படிங்கறது இல்லாம, ஏன்னா அப்ப எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன வேலை, சினிமா பத்தி என்ன பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நாங்க நடிச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான வாசகர்ன்ற அடிப்படையில கூட அதுல நம்ம இருக்கலாம். அப்ப அவங்க ஒரு கலைஞரா இருந்து அதை செம்மையா நடத்த முடியுங்கிறத கடந்த காலத்திலயும் பார்த்திருக்கோம். இப்ப
ஒரு முக்கியமான திரைப்படம் வருது, பிகேன்ற ஒரு திரைப்படம். அந்த படத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் அவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒரு குழந்தையினுடைய கேள்வியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா மதங்களையும் கேள்வி கேட்டு மக்கள் வீணா ஏமாற வேண்டாம், அவங்களுடைய நம்பிக்கை வந்து மனித நேயத்துலதான் இருக்குங்கிறத வலியுறுத்துற ஒரு மிகச்சிறந்த இந்த காலகட்டத்துல ஏற்பட ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். அதே சமயத்துல இது எல்லாருக்கும் அப்பீலிங்கா இருக்க போய் 600 கோடிக்கு மேல இது வரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த மாதிரி சாதனை இல்லைங்கிற அளவுக்கு அது எட்டிருக்கு. அதனால அதுக்கு தடை கொடுத்திருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். அதனால அதையும் இதையும் நம்ம போராட்டங்கள் நடக்குது, அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஆகையினால இப்போ இந்த அரசாங்கம் இவ்வளவு ஆழமா இதுக்குள்ள நுழையிறாங்கன்னா அப்ப கலாச்சார மாற்றத்துக்கான தேவையான மாற்றங்களை புகுத்துறதுக்கான நடவடிக்கைகள்ல இந்த அரசாங்கம் இருக்கணுங்கிற இதுலதான் அவங்க லீலா சாம்சனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமே தவிர, அல்லது அது சம்பந்தமா பணம், இடையீடு இதெல்லாம் அவங்க உள்ள இருந்து படிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கும் உள்ள இருந்து அவங்களுக்கு ஏற்படுற நிர்பந்தங்களையும் நம்ம வந்து சரியா வந்து இப்போ சொல்ல முடியாது. வெளியில இருந்து இருக்கிறது நம்மளால சொல்ல முடியும், உள்ள அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சில சமயத்துல அவங்களால ஓப்பனா பேச முடியாது, அரசியல் காரணங்களுக்காகவும் நிர்வாக காரணங்களுக்காகவும் அதை பேச முடியாது. அதனால பூடகமா அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கள மாதிரி ஆளுங்களை வெளியே அனுப்பிட்டு வேற மாதிரியான தனக்கு தோதான ஆட்களை அவர் சொல்றாரு, ஒரு கவர்மெண்ட் மாறினா அதுவும் மாறும்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் அந்த சித்தாந்தங்களும் மாறுமாங்கிற அச்சத்தை அது ஏற்படுத்துதுங்கிறதான் இங்க ஒரு முக்கியம். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஊடகத்துல இந்த மாதிரியான ஊழல் இருந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஏன்னா இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய கலைஞர்கள், திரைப்பட நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாமே லீலா சாம்சன் விலகுனதை கண்டிச்சு அதுக்கான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இது வந்து வெறும் லீலா சாம்சனை பற்றி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த திரைக்கலைஞர்களே இப்போ இருக்கிற என்எஃப்டிசில நிறைய மாற்றங்கள், சென்சார் போர்டுல மாற்றங்கள் கொண்டு வரப்படணும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சாருக்கு வந்து அதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. பரலைன் சார், நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். மேடம் வந்து இதுல வேறொரு விஷயத்த சொன்னாங்க, அந்த படத்தை பார்க்கல, ஆனா பொதுவா இந்த அரசினுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து பொதுவா எந்த கவர்மெண்ட், அது காங்கிரஸ்னு அவங்க சொல்லல, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அந்த கலைத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல ஏதோ பெரிய பொருளா இருந்துட்டு போட்டு ஒரு உதிரி மாதிரி இருந்துட்டு போட்டு நினைப்பாங்க. ஆனா பிஜேபி நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய கருத்தியலை வந்து அவங்க பாடத்திட்டத்தில இருந்து ராணுவத்தில இருந்து எல்லாத்துலயும் சேர்க்கணும், ஊடக மக்கள்கிட்ட போய் சேருறதுனால அதுல கூட அவங்களுடைய கருத்தியல் போகணுங்கிறதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த வகையில இப்ப இவங்களுடைய ராஜினாமாவையும் இப்ப அவர்கள் சேர்த்திருக்கக்கூடிய புதிதான 9 பேரையும் நம்ம கண்டிப்பா கவனத்தில் கொள்ள வேண்டியதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேங்கிறாங்க. நீங்க அந்த விஷயத்தை எப்படி எடுத்து பாக்குறீங்க? அதாவதுங்க, பொதுவா இது ஒரு அட்டானமஸ் பாடி, போர்டு, சென்சார் போர்டு மட்டும் இல்லாம சங்கீத் நாடக அகாடமி, லலித் கலா அகாடமி எல்லாமே வந்து ஒரு பேனல் இருக்கும். அதுக்கு ஒரு பிரசிடென்ட், செக்ரட்டரி, யாரை நாமினேட் பண்ணுவாங்கன்னா ரூலிங் பார்ட்டி யார் இருக்காங்களோ அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. இந்த சேர்மன்ஸ் எல்லாம் சென்சார் போர்டுக்கு, லலித் கலா அகாடமிக்கு, சங்கீத் நாடக அகாடமிக்கு, சாகித்ய அகாடமிக்கு. பட் என்னன்னா அந்த பேனல் ஏற்கனவே இருக்கிற பேனலோட ஒரு பெருசலோட தான் நடக்கணும். திடீர்னு யாருன்னா சம்மந்தம் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ சாகித்ய அகாடமி கூட இருக்கு எல்லாமே. அப்புறம் அந்த பேனலுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கு, ஒரு காலகட்டத்தினால இருக்கும். அது என்னன்னா யூபிஏ கவர்மெண்ட்ல மிடில் போட்டது, அவங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்குன்னா இன்னொரு 2 இயர்ஸ் கூட அவங்களுக்கு டேர்ம் இருக்கு. அது முடிஞ்ச பிறகுதான் இன்னும் ஒரு இது வரும். இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு சேர்மன் ரிசைன் பண்ண உடனே ஒட்டுமொத்தமா என்டையர் பேனலும் ரிசைன் பண்றது என்பதுதான் முதல் முறை. நீங்க என்ன பாத்தீங்கன்னா, எல்லாம் நீங்க நாமினேட் பண்ணணும்னா ஒரு ரூலிங் பார்ட்டி தான் பண்றாங்க. பண்ணது எல்லாரையுமே பொலிட்டிக்கல் ஸ்டூஜ் பண்ணுவாங்க எல்லாம் கிடையாது. நீங்க 4 பேர்கிட்ட ஒரு அப்ஜெக்டிவான ஒரு மரியாதை வேணும்னா எல்லாரும் கலந்துதான் போட்டிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்து ரிசைன் பண்றது தான் ரொம்ப ஒரு இதனுடைய அபாயத்தை குறிக்குது. ரெண்டாவது என்னன்னா, இவங்க மனிஷ் திவாரி மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரா இருக்கிற போது சில கம்ப்ளைண்ட்ஸ்ல கொண்டு போயிருக்காங்க. அப்ப ராகேஷ் சர்மான் ஒரு சிஇஓ மேல ஆக்ஷன் எடுத்துக்கப்பட்டிருக்குது. இவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அடிப்படையில் இதெல்லாம் நடந்திருக்கு. என்னன்னா இந்த ஊழல் இருக்குது, அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அது சுதந்திரமாக இயங்க முடியல என்கிற ஒரு அபாயத்தை உணர்த்துது. இது நாளைக்கு சங்கீத் நாடக அகாடமி நடக்கலாம், சாகித்ய அகாடமிக்கு நடக்கலாம், லலித் கலா அகாடமிக்கு நடக்கலாம். இப்போ நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா நாங்கெல்லாம் தொடர்பு இருக்கிற அது சொசைட்டி, அதுக்கு நடக்கலாம். அது அதனுடைய பிரச்சனை தான். அது இப்போ இவங்களே சொல்றது மெசேஜ் ஆஃப் காட் படத்துக்கு
அது ஒரு சொல்றாங்க, அவங்க அது மறுக்கிறாங்க, அது ஒரு காரணமா இல்லைன்னா. ஆனா அது ஒரு சிம்டம். இது சின்ன சின்ன விஷயமா அக்யூமுலேட் ஆகி இதுல வெடிச்சிருக்கு. சின்ன சின்ன என்ன அவங்க அடிப்படையா சொல்றாங்க, போர்டு மீட்டிங்கே நடத்த முடியல. போர்டு மீட்டிங் நடத்தினா நீங்க வந்து ஒரு ஃபண்ட் வேணும், அதுக்கு ஃபண்டே சாங்ஷன் ஆமா ஃபண்ட். என்ன போர்டு மீட்டிங் என்ன ஃபண்ட்னா, போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் நாட்டில் பல பகுதியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு டிராவல், அவங்களுக்கு ஸ்டே. இதுதான் பெரும்பாலான இந்த பேனல் மீட்டிங்லாம் பாருங்க. நான் கூட சில பேனல்லாம் இருந்திருக்கிறேன், மேடம் கூட வந்திருப்பாங்க. அது என்ன அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க, அவங்களுடைய டிராவல். அவங்க காஷ்மீர்ல ஒருத்தர் இருப்பாரு, கன்னியாகுமரியில் இருப்பாரு, இவங்க எல்லாம் ஒரு இடத்துல வர்றாங்க, ஒரு நாள் 2 நாள் ஸ்டே பண்றாங்க, மீட் பண்றாங்க, பேசுறாங்க, அவ்வளவுதான். இதுக்கான ஃபண்டு இல்ல, இதுக்கான மீட்டிங்கே நடக்கலைங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டு. நீங்க வேணா என்ன பண்ண, நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கலாம், எத்தனை முறை சென்சார் போர்டு இந்த கடந்த காலத்தை கூடிச்சு, என்னென்ன டிசிஷன் எடுத்து. பிலிமை வந்து சென்சார் பண்றதுக்கு கூப்பிடுறது வேற, சென்சார் போர்டு அந்த போர்டு இருக்குங்களா, அந்த போர்டு கூடுறது என்பது வேற, பிலிமை பாக்குறதுக்காக சென்சார் பண்றதுக்கு சென்சார் போர்டு மெம்பர்ஸ் போய் பாக்குறது என்பது வேற. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான பிரச்சனை. இது வந்து உண்மைதான். ஒரு பாரதிய அவங்க சிவகாமி மேடம் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எல்லாவற்றையும் விட இது மாதிரியான அமைப்புகளை முழுக்க 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 தன்வயமாக்கணும்னு ரொம்ப துடிப்போடு இருக்கிறாங்க. அவங்க ஆத்திரப்படுறாங்க. சிலர்லாம் அப்படி அந்த சுடுகஞ்சியில நடுவில் விரல வச்ச மாதிரி சிலர் மாட்டிக்கிறாங்க. நிச்சயமா இந்த படத்துல சொல்லப்படுற இன்னொரு விஷயம், இந்த படம் குறித்து வந்தப்ப ஆரம்பத்துல வந்தது, 2 நாள் அது அதிகம் வரல, மூட நம்பிக்கையை அதிகமா பரப்புது. அதாவது இந்த காலகட்டத்துக்கு ஒவ்வாத பல கருத்துக்களை இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள தணிக்கை அதிகாரியை தடை செய்தோம் இந்த படத்தை வந்து அப்படிங்கிற கருத்து ஆரம்பத்துல சொல்லப்பட்டது. மூட நம்பிக்கை அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமா வச்சு இதுக்கு முன்னாடி படங்கள் எதுவும் இப்படி விவாதிக்கப்பட்டிருக்கா, வரவே கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா, இல்ல இதுதான் முதல் முறையா அப்படி தடை செய்யறதும் ஒரு சரியான விஷயம் நீங்க பாக்குறீங்களா? இந்த படத்தை பத்தியும் இந்த சென்சார் போர்டு கான்ட்ரவர்சி பத்தியும் முழுமையா நான் இருக்கேன்னா சில நாட்களாக ஆரம்பிச்சதுலேருந்து முழுமையா படிச்சுட்டேன். ஓரளவுக்கு நல்ல புரிதல் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு சில உண்மைகளை வைக்கணும்னு நினைக்கிறேன். லீலா சாம்சனும் மற்றவர்களும் ராஜினாமா செய்ததுக்கும் இந்த படத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி தொடர்பு இருக்கிறதா லீலா சாம்சனும் சொல்லலை, எந்த உறுப்பினர்களும் சொல்லலை, அது ஊடகம் சொன்னது விஷயம், அவ்வளவுதான். அதனால அதற்கும் இந்த படத்துக்கும் தொடர்பு கிடையாதுன்றதை புரிஞ்சுங்க நீங்க. அடுத்தது, இந்த படம் வந்து நிறைய சாமியார்கள் இருக்காங்க இந்தியாவில். அது மாதிரி ராஜஸ்தான்லேருந்து ஒரு தொடங்கிய ஒரு சீக், அவர் சீக் மதத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதற்கு பதில் அவர் வந்து ஒரு கல்ட் வச்சிருக்காரு. எப்படி மற்ற சாமியார்களுக்கு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறதோ அது மாதிரி இவருக்கு வந்து ராஜஸ்தானில், பஞ்சாபில், ஹரியானாவில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால இவர் வந்து அதை அவரை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் அவருக்கு சில விஷயங்கள் தோணுது. திடீர்னு என்னெல்லாமோ பண்றாங்க. இப்ப இருக்கிற சாமியார்கள் எல்லாம் ஜெட்ல கூட போறாங்க, உலகம் பூரா சுத்திட்டு இருக்காங்க. எப்படி வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் உலகமயமாக்கப்பட்ட சந்தை பொருளாதாரம் மாதிரி இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அது ஒரு உலகமயமாக்கப்பட்ட சந்தை பொருளாதாரத்துல ஒரு சேவையா மாறிடுச்சு. அது மாதிரி இவருக்கு வந்து உலகம் அளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பெங்களூர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள்லயும் இருக்காங்க. இவர் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து எந்த மதத்தையும் பரப்பல, அவரை பத்தியும் மிச்சத்தை பத்தியும். மூட நம்பிக்கைன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி, அதெல்லாம் ராக் ஸ்டார் மாதிரி நடிச்சிருக்காரு, அவரால் பல விஷயங்களை செய்யறது மாதிரி. அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மதங்கள்லயும் மூட நம்பிக்கை இருக்கிறது. ரஜினிகாந்த் பல்ட்டி அடிச்சு பண்ணாங்கன்னா 10 பேரை ஒரே நேரத்தில் அடிச்சாலும் அது ஒரு மூட நம்பிக்கை தான். விசில் அடிச்சுட்டு பாத்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், மூட நம்பிக்கை இல்ல, அது வேற. அதையும் நீங்க மூட நம்பிக்கை, மூட நம்பிக்கை. ஒரு நிமிஷம், பாம்பு வந்து பால் குடிக்கிறத எத்தனையோ படம் எடுத்திருக்காங்க, புரியுதா? அதனால மூட நம்பிக்கைக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது. இந்த இவங்க லீலா சாம்சன் இவங்க ரிசைன் பண்ணதுக்கும் இந்த படத்துக்கும் தொடர்பு கிடையாது. இந்த படத்தை வந்து சென்சார் போர்டும் அதுக்கப்புறம் ரிவ்யூ போர்டுன்னு இருக்கு, 2 போர்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே இது வந்து என்ன காரணங்களுக்காக தெரியல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்பெல்லேட் இருக்கு, மேல்முறையீடுக்கும் அமைப்பு இருக்குது. அவர் சரியா சொன்ன மாதிரி இந்த அமைப்புகள் எல்லாமே காங்கிரஸ் காலத்துல ஏற்படுத்தப்பட்ட உறுப்பினர்கள் தான். அந்த அப்பெல்லேட்ல போய் அவங்க அப்பெல்லேட் வந்து அதுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு சில நாட்கள்லயே கொடுக்கப்பட்டது. இது வந்து மத தொடர்பான விஷயங்களை பார்க்கல. இந்த தேரா சிங் இருக்கார்ல, இவர்கிட்ட தான் வாக்குக்காக பிஜேபி அரசு, பிஜேபி காரங்க போய் கேட்டுட்டு இவர் வந்து ஒரு ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் பிஜேபிக்கு போடுங்கன்னு சொன்னதுனால நிறைய பேர் போட்டதா. அதுக்கப்புறம் போய் நன்றி கூட சொல்லியிருக்காங்க. ஒரு 25 எம்எல்ஏஸ் வந்து அவர்னால ஜெயிச்சாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால பணத்தினாலேயோ இல்ல அந்த அழுத்தத்தினாலேயோ அவங்க வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அப்பெல்லேட்ல வந்து ஒருவேளை கிளியரன்ஸ் கொடுத்துருக்கலாம். அதற்கு அப்புறமும் கூட அதே பாஜக அரசு இருக்கிற, பாஜக ஆட்சி இருக்கிற பஞ்சாபும் ஹரியானாவும் அந்த படத்தை வந்து தடை செய்திருக்காங்க. அப்போ இது வந்து மதம் தொடர்பானதோ இல்ல பிஜேபிக்கு உள்ள அஜெண்டாவோ இல்ல.
இதுல என்ன காரணங்கள் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது காரணங்கள்னால அந்த சென்சார் போர்டை தடை செய்து வரணுங்கிறதுல ஒரு அஜெண்டா இருக்கு. பிஜேபிக்கு இந்த படம் வரணுங்கிறதுல அவங்க கிடையாது. அதே பிஜேபி அரசு தான் தடை புரிஞ்சுங்க. இது ஒருத்தருக்கு உறுப்பினர்கள் லெவல்ல பணத்தினாலயோ இல்ல நிறைய முதலீடு கொடுத்ததுனாலயோ இல்ல வாக்கு வங்கிக்காக இல்ல இவர் பஞ்சாப் தேர்தலும் போது பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் சொன்னதுனாலயோ நன்றி கடனா இவங்க செய்திருக்கலாம். ஆனா அதே பிஜேபி இருக்கிற பஞ்சாப் ஹரியானா அரசுகள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம தடை செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க சீக்கியர்கள் போராட்டம் செய்யறாங்க. ஏன்னா அவர் குரு கோவிந்த் மாதிரியான இதுல நடிச்சிருக்காரு. இப்ப எப்படி நமக்கு அது ஒரு வாக்கு அரசியல் தானே. அது அங்க இதுல அங்க சீக்கியர்கள் ஒரு நம்ம குருக்கு இணை வைக்கிறாங்கிற மாதிரி இல்லங்க, அப்படி கிடையாது. அங்க இருக்கிற அரசு நம்ம ஊர்ல கேரளாக்காரங்க படம் எடுத்தது இங்க டேமுக்காக தடை செய்தாங்கல்ல, இப்ப வாக்கு அரசியல் சொல்ல முடியுமா? இங்க உள்ள உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து பண்றாங்க. அது மாதிரி அங்க இருக்கிற சீக்கியருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அந்த 2 அரசுகளும் அதை தடை செய்திருக்காங்க. அதுக்குள்ள உள்ள அரசியல் என்ன இருக்கலாம், வாக்கு வங்கி என்னன்னு தெரியல. மக்களுடைய உணர்வுன்ற காரணத்தை காட்டி தடை செய்திருக்காங்க. பிகேக்கு அந்த மாதிரி நடக்கல. இப்ப பாஜக இந்த மாதிரியான அஜெண்டா இருக்குன்னா அந்த பிகேயே மேல் வேற யாராவது தடை செய்வதற்கான குறுக்கீடுகள் செய்திருக்கலாம். அந்த படங்கள் போயிடுச்சு. இந்த படங்கள்ல எல்லா மதத்தையும் பத்தி பேசினாலும் அதிகமாக ஹிந்து மதத்தை கிண்டல் செய்யறதா இருக்கிறது. நான் பார்த்தேன், எல்லாம் குடும்பத்தோட போய் ரசிச்சோம். 2 தடவை 2 தடவை பார்க்கணும்னு நினைக்கிற நேரம் கிடைக்கல, அதனால பார்க்கல. அருமையான படம். அதனால இது ஒவ்வொரு ஆட்சிக்கும் அஜெண்டா இருக்கு. நீங்க ஊழலை பத்தி பேசினீங்கன்னா ஊழல்ன்றது நிறுவனமயமாக்கப்பட்டதுன்னு இன்ஸ்டிடியூஷன்லையும் சொல்லலாம். வீட்டில இருந்து ஆரம்பிச்சு எல்லா நிறுவனங்கள்லயும் எல்லா அமைப்புகள்லயும் இருக்கிறது. காங்கிரஸ் பாஜக எந்த கட்சியும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஸ்டாச்சுட்டரி பாடி. பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் சென்சார் போர்டு. அரசு தலையீடு இருக்கா இல்லையா? தாராளமா இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா இது பிலிம் சென்சார் போர்டு மட்டும் பார்க்காதுங்க. ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் எதை எடுங்க, விமென்ஸ் கமிஷன் எடுங்க, சைல்ட் ரைட்ஸ் பேனல் எடுங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எடுங்க, இல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எடுங்க. எது எடுத்தாலும் வைஸ் சான்சலர் போஸ்ட் கூட இன்னைக்கு அரசியல், சாதி, பணம் தான் விளையாடுது. அதனால ஊழல், சாதி, பிற்போக்குத்தனம், நெப்போட்டிசம் சொல்லுவாங்க. என் முதுகு நீ சொரிஞ்சுக்கோ, நான் முதுக சொரியன்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்த ஆட்சியிலையும் நடந்து கொண்டுதான் இருக்குது, காலங்காலமா இருக்கிறது. அது மாதிரி இந்த வாக்கு வங்கிக்காக அது சாதியோ மதமோ அந்த நேரத்துல வாக்கு போயிரும்னு நினைச்சாங்கன்னா எது வேணா செய்வாங்க, யார் வேணாலும். அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எல்லா அரசியல் நம்மளுடைய அரசியல் கலாச்சாரமா மாறிவிட்டது. இது இந்த படத்தோட இது ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி இது பிலிம் சென்சார் போர்டு மட்டும் கிடையாது. எல்லா ஸ்டாச்சுட்டரி பாடிஸுக்கும் பணமே கொடுக்கறது கிடையாது. அமைப்புகளை ஏற்படுத்திடுவாங்க, சட்டம் போட்டுருவாங்க. ஆனா அந்த உறுப்பினர்கள் செயல்படுவதற்கோ அந்த போர்டு செயல்படுவதற்கோ நீ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் கூட. இங்க மெட்ராஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கோம். இந்த நம்மளுடைய தகவல் ஆணையம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தகவல் ஆணையர்கள் இருக்காங்களே தவிர அங்க வேலை செய்ய ஏற்பட்ட பெட்டிஷன் வருது, ப்ராசஸ் பண்றதுக்கு கூட பணம் கிடையாது, ஆள் கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு ஸ்டாச்சுட்டரி போட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் ஆல் இண்டியா ரேடியோ போய் பாத்தீங்கன்னா பூத் பங்களா மாதிரி இருக்காங்க. ஒட்டடை அடிக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது, பணம் செலவு பண்றதுக்கு ஆள் கிடையாது. உங்களோட முன்வைக்கிறது இப்ப மூட நம்பிக்கை அதிகமா இருக்குங்கிறது சொல்லி ஒரு தணிக்கைத்துறை சரி செய்யறது ஒரு தேவையா நினைக்கிறீங்களா? இது இந்த அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திரைப்படங்கள் வரக்கூடாதுன்னு ஒரு தணிக்கைத்துறை நினைக்கிறது சரிதானா? அதாவதுங்க, சென்சார் போர்டே வேணுமான்னு கூட நம்ம இப்போ விவாதம் பண்ணலாம். சென்சாரை வேணுமானே விவாதம் பண்ணலாம். எனக்கு கேட்டால் சென்சாரே வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இப்போ நமக்கு எப்படி சென்சார் வந்துச்சு வரலாறு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நமக்கு ஆங்கிலேயன் கொண்டு வந்தது தான் சென்சார். எதுக்கு ஆங்கிலேயன் கொண்டு வந்தா? நீங்க வரலாறு 1923 ஈவன்ஸ் ஒரு அதிகாரிங்க வரான். அப்போ 1896 நமக்கு சினிமா இருக்கு. 27 வருஷமா என்ன சினிமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? தாதா சாஹிப் பால்கே எடுக்கிறதுக்கு முன்னால இந்தியாவில் இறக்குமதி ஆன படம் தான். என்ன மாதிரி படங்கள் பார்க்குறோம்? மேற்கத்திய நாடுகள்ல இருந்து, அமெரிக்காவில இருந்தும், அப்ப இருந்து ஹாலிவுட்ல இருந்தும், ஐரோப்பா எல்லாமே இப்போ நாம இப்ப மதிப்பீடு ரொம்ப நிர்வாண காட்சிகள் சர்வசாதாரணமா இருக்கும், முத்த காட்சிகள் அதிகமா இருக்கும். இப்படி இருந்து பார்த்துருக்கும் போது ஈவன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு என்னுடைய பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இங்க எங்களை ஒழுக்கத்தை போதிக்கிறதே இல்லை. அவங்களோட பிரச்சனை என்னன்னா, ஒரு வெள்ளை பெண்மணியை நிர்வாணமா காட்டுறாங்க. ஆனா வெள்ளை பெண்மணிகள் இங்க ஒரு ஆங்கிலேய பெண்மணிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிரபுக்களாக துரைசாணிகளா இருக்கிறவங்க. அவங்களுடைய நிறுவனம் பார்த்தா அவங்க மேல என்ன மரியாதை வரும்? அப்போ அவங்களுடைய எஸ்டீம், அவங்களுடைய பவர், அவங்களுடைய மேலாதிக்கம், அவங்களுடைய மேட்டிமைத்தனம் எல்லாமே கேள்விக்குறிக்காகப்படுது. அவங்கள ஒரு க்ளோஸ் அப்ல நிர்வாணமாக காட்டுவதை அவங்க தான் ஃபர்ஸ்ட் அதான் கொஸ்டின் பண்றாங்க. அது ஒரு பேட் லைட்ல ஒரு வெயிட் விமனை காட்டுறாங்க
அது வந்து இங்க இருக்கிற இந்தியர்கள், அது வந்து வேற இங்க இருக்கிற இந்தியர்கள், இங்க இருக்கிற ஆங்கிலேய பெண்களில் அது வேற மாதிரி புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் முதல் ப்ராப்ளமாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சினிமாட்டோகிராஃபிக் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி எல்லார்கிட்டையும் கருத்து கேட்குறாங்க. அதில் யார்கிட்ட கருத்து கேட்குறாங்க? பெரிய தலைவர்கள்கிட்டலாம், காந்தி கிட்ட கருத்து கேட்குறாங்க, லாலா லஜபதி ராய் கிட்ட சொல்றாங்க. காந்தி என்ன சொல்றாரு? இது சினிமாவில் நீ தடை பண்ண சினிமாவே எனக்கு வேண்டாம், அது நீ வந்து என்ன கட்டுப்பாடு கொண்டு வந்தான்னா கொண்டு வரலாம், என்ன சினிமாவே சிக்கலானது தான் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்றாரு. லாலா லஜபதி ராய் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நீ என்ன கட்டுப்பாடு கொண்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தை போதிக்கிற ஒட்டுப்பாடு, நீ வந்து ஏதோ எங்க மேல இன்னொரு அடக்குமுறை ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு நீ பிளான் பண்ற, இதெல்லாம் பார்த்து எங்க இளைஞர்கள்லாம் கெட்டு போக மாட்டான். அவனுக்கு எங்க இளைஞர்களுக்கு ஒரு தார்மீக பலம் உண்டு. இந்த படத்தை பார்த்ததால ஒரு வெள்ளைக்கார பெண் மேல அவனும் பாஞ்சிட மாட்டான். அப்பதான் நேரடியா சொல்றாரு. அதால நீங்க எப்படி இல்லை எந்த விதமான ஆக்டும் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்முடைய பாரம்பரியம். அப்புறமா என்ன ஆச்சு? இப்ப வந்து இங்கிலாந்துல சென்சார் கிடையாது, அமெரிக்காவில் சென்சார் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க? சர்டிபிகேஷன் தான் கொடுக்குறாங்க. X, 2X, XXX எப்படி வேணாலும் படம் எடுத்துக்கோ, படத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஏஜுக்குள்ள பார்க்கலாம், இன்னும் பேரண்டோட கைடன்ஸோட பார்க்கலாம், அப்புறம் அடல்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கலாம். ரெண்டாவது, இப்போ மூடநம்பிக்கை வந்து பரப்புற படத்தை தடை பண்ணணுமா அனுமதிக்கணுமாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் படைப்பு கருத்து சுதந்திரம் என்கிற அந்த குடையின் கீழே பாதுகாக்கப்பட்டது தான் படைப்பு சுதந்திரம். இந்த படைப்பு சுதந்திரம் நம்மால் எல்லாரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆனாலும் கூட இது ஒரு அப்சல்யூட் கிடையாது. 19(1) இப்படி சொல்லுதுன்னா ஆர்டிகல் 19(2) என்ன சொல்லுது? அதுக்கு ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுது, ஒரு நியாயமான கட்டுப்பாடுகள் இருக்கணும். அதுக்காக ஒரு 8-9 காரணங்களை சொல்றாங்க. அந்த 8-9 காரணங்கள் உள்ள இது வந்துச்சுன்னா அவங்க அதை ரெஃபர் பண்ணி சொல்லலாம். என்னன்னா அவங்க என்ன பண்ணணும்? அதை இல்ல என்னுடைய கருத்து சுதந்திரத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, இது மூட நம்பிக்கை என்பது மக்கள் மத்தியில் மூட நம்பிக்கை இருப்பது, மக்கள் பிளவுகளை உண்டாக்குவது, அப்புறம் அந்நிய நாடுகளின் மேல அந்நிய நாட்டு உறவுகளுக்கு வந்து குந்தகம் விளைவிப்பது, மூட நம்பிக்கை இதெல்லாம் வருது. இதெல்லாம் இருந்தா நீங்க வந்து கருத்து சுதந்திரத்தின் மேல அதை அனுமதிக்க முடியாது. அது இது என்ன ஆயிடுதுன்னா, இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை யாரு டிசைட் பண்றது? நீங்களும் நான் இல்லை, கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு படம் வந்து சென்சார் போர்டு வந்து மூட நம்பிக்கை சொல்ற, நீங்க மறுபடியும் அப்பலேட் கோர்ட்டுக்கோ அல்லது கோர்ட்டுக்கே போகலாம். கோர்ட்டுக்கே சென்சார் போர்டு முடிவு எடுத்து நீங்க போகலாம். கோர்ட்டு வந்து டிஃபைன் பண்ணணும், இந்த லாவை அதை டிஃபைன் பண்ணும்போது அப்பதான் ஒரு மீடியேட்டரி பாடி, அதுதான் அப்படிதான் போக முடியும். ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரியான படங்கள் வர்றது எனக்கு ஒன்று, இந்த மாதிரியான ஒரு படங்களை நீங்க விட்டுறது தான் நல்லது. ஒரு படத்தை தடை செய்வதோ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அவங்க பண்ணட்டும். இப்போ நான் வந்து ஒரு படத்தை தடை செய்யன்றோ, ஒரு நூலை தடை செய்யன்றோ, அல்லது ஒரு புத்தகத்தை தடை செய்யுங்கள் என்றோ நான் கேட்க மாட்டேன். அது கேட்கறது எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய எதிர்காலத்துக்கு, என்னுடைய எதிர்கால சந்ததிக்கே நல்லதில்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த விஷயத்த, அதாவது அவங்க இப்போ சார் சொன்னதுல இருந்து என்ன சொல்றாரு, இதுக்கும் அவங்க சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்ல, அவங்க முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த காரணங்களை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. காரணங்களை சொல்லல அப்படின்னு. ஆனா ஊடகங்கள் அப்படி வந்தது. ஊடகங்கள் இப்ப நானு சொல்றது வேற, இது வேற. இப்ப அவரு அதை கிளாரிபிகேஷன் கொடுத்தா லீலாம் சொல்லிட்டாங்க, இல்ல அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஊடகங்கள் திருப்பி கேட்கறாங்க, இதுக்கும் தொடர்பு கிடையாதுன்னு. அவங்க செய்தி ஏன் வந்தது இப்படி? அதாவது நான் ஒத்துக்கிறேன், அவங்க வாய் விட்டு அவங்க வாயால எனக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க, உண்மைதான். அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. நீங்க இன்ஃபர் பண்ணலாம். நீங்க என்னன்னா, பல விஷயங்கள் அவங்க ரெஃபர் பண்றாங்க. ஆஸ் அ சென்சார் போர்ட் சேர்மன் மினிஸ்ட்ரிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க பல விஷயங்களை. அதெல்லாம் வேற. இது நடந்த அப்பலேட் ட்ரிபியூனல்ல சாங்ஷன் பண்ண நெக்ஸ்ட் டே தானே ரிசைன் பண்றாங்க. சரி, இப்போ அதாவது என்னன்னா, ஏத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தது, இந்த மாதிரி ஒரு படம் தடை, இவங்க வந்து தடை செய்யணும்னு சொன்னதை வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து ட்ரிபியூனலுக்கு பவர் உண்டு, அந்த பவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா என்ன காரணங்களாக அதை பண்றாங்க, இவங்க சொன்ன காரணங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா, பரிசீலனை பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுதுதான் இவங்க வந்து அதுல வேறுபட்டிருக்கலாம். இப்ப வந்து உடனே அது நிகழ்றதுனால அதுக்கு தொடர்பு இல்லை
அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா காக்க உட்கார பணம் அது ஒண்ணு நடந்தது, இது ஒண்ணு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, அவங்களோட சேர்ந்து ரா பாஸ்கர் உட்பட்ட நிறைய பேர் அதுல இருந்து விலகுறாங்க. இது வந்து என்ன, இவர் வந்து சமாதானப்படுத்துறாரு. எப்படின்னா, அங்க ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, இங்க இருக்கு, எல்லாரும் ஒரேடியா ராஜினாமா பண்ணிட்டு போயிடலையே, பிளீஸ், எல்லாரும் ஒரேடியா ராஜினாமா பண்ணிட்டு போகலையே, இதுல மட்டும் ஏன் நடந்தது? அப்ப இது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா அதை பார்க்க வேண்டியது இருக்கு. மற்ற இதுல நடக்கல, இதுல நடந்திருக்குங்கிறது ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இல்லாம அதை ஒட்டுமொத்தமா நீவி நிறைவிட முடியாது. ரெண்டாவது வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு வரும்பொழுது மூட நம்பிக்கை வந்து பரப்புற விஷயமாக இருந்ததா அப்படின்னா தடை செய்யணுமா நீங்க உங்க கேள்வி கேட்கறீங்க. மூட நம்பிக்கை வந்து நம்மளுடைய சமூகத்துல நிறைய இருக்கு. இப்ப நரபலிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. இப்ப அது நரபலிய வந்து அதுல காட்டியிருந்தாங்கன்னா, நான் படம் பார்க்கல, காட்டியிருந்தாங்கன்னா ஏத்துக்க முடியாதுல்ல. அது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமா தானே பார்க்கணும் நம்ம. அப்ப அவர் சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ல அது வரும். அதனால கருத்து சுதந்திரம்னாலும் இந்த சமூகத்துக்கு விரோதமாக அல்லது பெரும்பாலானோரை, ஏன்னா மூட நம்பிக்கைக்கும் வன்முறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒருத்தரை பலி கொடுத்துதான் இன்னொருத்தர் வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கையா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வேற இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அதனால மூட நம்பிக்கைக்காக அதை தடை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவர் சொல்ற மாதிரி தடைங்கிறத வந்து நம்ம யோசிக்காம அது ஆட்டோமேட்டிக் டெத்து சில சமயத்துல நடக்கும். அந்த அளவுக்கு வலிமையான ஒரு எஜுகேஷன், கல்வி. இப்போ பாத்தீங்கன்னா, என்னுடைய பிள்ளைங்க சின்னவங்களா இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய படங்களை நான் சொல்ல, ஏன்னா நல்ல பாப்புலர் ஸ்டார் அவரு, அந்த படத்தை விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க, அடிக்கடி பார்ப்பாங்க. உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த மாடல் சரியான மாடல் இல்லை, அதுல வர்ற நடிப்பும் வந்து சொல்லும்படியா இல்லை, அதுல கதை அம்சமும் இல்லை. பிள்ளைங்களுக்கு வேற பொழுதுபோக்கு என்னால தர முடியாததுனால அவங்க அதுல மாட்டிக்கிட்டாங்க. அதை எப்படி மீட்கிறதுன்னு நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன். ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு நான் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். இங்கிலீஷ்ல உள்ள பயங்கர கிளாசிக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களோட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை மாற்ற ட்ரை பண்ணி, இப்போ வந்து அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, இந்த படத்தை நான் 3 வாட்டி பார்த்தேனா அப்படின்னு என்ன கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க மேல அக்கறை எடுத்துக்க வேண்டியது இருக்கு. மீடியாவில இருந்து அவங்கள பாதுகாக்க வேண்டிய இந்த விஷமான கருத்துக்கள் அல்லது ராங்கான இம்ப்ரெஷன், நம்ம குழந்தை எப்படி ஆகணுங்கிற ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு பெற்றோருக்கும் உள்ள கனவு இருக்கு இல்லையா, இந்த மீடியாவினால கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். நம்மளுடைய பையனை வந்து நாளைக்கு யாரோ ஒருத்தன் அடிச்சுட்டான் அல்லது இவன் அடி வாங்கினான் அப்படின்னா ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துது. ஸோ ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தை உருவாக்குறதுல மீடியா தணிக்கைத்துறைக்கு கண்டிப்பா இருக்கு. அதனால வந்துட்டு நீங்க வந்து அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி வரும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுல என்ன புண்ணியம் இருக்கு? சோ நம்ம எதுக்கு இருக்கோம்? சோ நம்ம அதை வந்து இல்ல, பிஜேபி கவர்மெண்டுடைய அந்த கருத்தியலுக்கும் இந்த படத்தோட தொடர்பு இருக்கா? இல்ல, அது வந்து அது படம் பார்த்தாதான் சொல்ல முடியும். என் படம் பார்க்காம நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்போ லீலா சாம்சனுடைய கடந்த கால இத்தனை வருஷம் அவங்க வந்து இருந்ததுல தடை செய்யப்பட்ட படங்கள் அல்லது வந்து விட்ட படங்கள் பகுதி இது ஒரு மேஜரான எந்த சர்ச்சையும் இல்ல. இந்த படம் மட்டும்தான் இருக்கு. சோ அதனால அதுல ஏதோ ஒண்ணு இருக்கணும், நிச்சயமாக இருக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய யூகம் தான். அது படம் பார்த்தாதான் தெரியும். இதுல சொன்ன மாதிரி இதுல வந்து சர்டிபிகேஷன் போர்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் ரிவ்யூ போர்டு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு போர்டும் இருக்குது, 4வதா வந்து அப்பலேட் ட்ரிபியூனல் இருக்கு. இந்த அப்பலேட் ட்ரிபியூனல் உள்ள மெம்பர்ஸும் சரி இல்ல சர்டிபிகேஷன் போர்டில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே காங்கிரஸ் காலத்துல போட்டப்பட்டது. இந்த படத்தை வந்து தடை செய்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அப்பலேட்டுக்கு போறாங்க. அப்பலேட்ல அதை பார்த்துட்டு, ஏன்னா ஊடகத்துல வந்து விவரங்கள் தான் இது விவரமா கொடுத்துருக்காங்க, வட இந்திய பத்திரிகையில நிறைய விவரமா கொடுத்துருக்காங்க இது. ஏன்னா அது வந்து முக்கியமா வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்ல சென்சிட்டிவ் விஷயம், தமிழகத்துக்கு தென்பகுதிக்கு இல்லை, அதனால அங்க நிறைய பதிவு செய்திருக்காங்க. நம்மளை விட பக்கமா அதை எழுதியிருக்காங்க. அதுல வந்து அப்பலேட் ட்ரிபியூனல்ல வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய கட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு அந்த கட்டிங்லாம் என்ன பண்ணாங்கன்னா 1 வாரத்துக்குள்ள கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசனுடைய படத்துக்கு வந்து ராத்திரியெல்லாம் உட்காந்து என்ன ஜட்ஜஸ் நாள் பூரா எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அந்த மாதிரி நீதிமன்றம் இருந்திருக்கு, உயர்நீதிமன்றம் ராத்திரிலாம் உட்காந்து 12 மணிக்கெல்லாம் போய் கதவை தட்டி இருக்காங்க. அதனால அவங்க உட்காந்து அப்புறம் உயர்நீதிமன்ற படத்தை பார்த்து எல்லாம் கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. தினம் நடந்தது, எந்த ஒரு வழக்குக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, 1 வாரத்திலேயே
அதுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. கட்டெல்லாம் நிறைய போட்டுட்டு என்னெல்லாம் விஷயங்கள்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்புறம் சானிடைஸ்டு வெர்ஷனை போட சொல்லிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த படம் வந்து பிஜேபி அஜெண்டாவோ இல்ல மதத்தை பரப்புற விஷயங்களோ இல்ல. இது வந்து ஒரு சாமியார் வந்து அவருடைய கல்ட்டை வந்து பரப்புறதுக்காக சாமியார் வந்து நிறைய ஃபன் பண்றாரு பிஜேபிக்கு அவருடைய. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஓபனா சொன்னாரு, பாபா ராம்தேவ் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் சாமியார்களுக்கு சார்பானதுங்கிறது பாரதிய ஜனதா புரிஞ்சுங்க. இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகாலிதளத்தோடதான் பிஜேபி அரசு போட்டிருக்காங்க, கடந்த காலத்திலயும் இருந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் அது வந்து சீக்கிய மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு சீக்கியர்களே கொடி பிடிக்கிறாங்க. அந்த பாஜக அரசுதான் பஞ்சாப்லயும் ஹரியானாலும் தடை செய்திருக்குன்னு புரிஞ்சுங்க நீங்க. அப்புறம் மற்ற சரி அகாலிதள் அரசா இருந்தாலும் கூட்டணி அரசு அவங்க ரெண்டு அரசுகளுமே அந்த படத்தை தடை செய்திருக்காங்க. அதனால இந்த படத்தை பொறுத்தவரையும் அது ஒன்னும் RSS இந்த கடவுள் நம்பிக்கை, இந்து மத நம்பிக்கை, சாமியார் நம்பிக்கைங்கிறது பாரதிய ஜனதா விஷயமா தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா PK அப்படி கிடையாது. ஏன்னா எல்லா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பிஜேபி RSSக்குன்னு சில அஜெண்டா இருக்கிறதுன்றது உண்மை. ஏன்னா அவங்க அந்த நம்பிக்கையை வெளிப்படையா சொல்றவங்க அந்த சொல்லியே வந்துட்டாங்க. அதனால ஆபத்துகள் இருக்கா இல்லையா, அது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கா, நம்மளுடைய ஜனநாயகம் வந்து அதெல்லாம் அலோவ் பண்ணுமான்றதெல்லாம் வேற இருக்கு அஜெண்டா. ஆனா எல்லாத்தையுமே நம்ம பூச்சாண்டி மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து பயப்பட வேண்டியதோ இல்லைன்னா அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதோ அவசியம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தல அன்ப்ரொஃபஷனலா நடந்திருக்குன்னு சொல்லலாம். புரியுதா? அப்பலேட்டுக்கு போயிருக்காங்க, அப்பலேட் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு, கட்டெல்லாம் பண்ணி சென்சார் பண்ணி இதெல்லாம் எடுத்துருக்கோம் சொல்லி வாய்ப்பே இல்லை. அரசு கவர்மெண்ட் தலையீடு இருக்க வாய்ப்பே இல்ல. ஒரு நிமிஷம், இந்த அப்பலேட் ட்ரிபியூனல்ல இருக்கிறவங்க எல்லாம் காங்கிரஸ் காலத்துல போட்டது. அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசுடைய தலையீடு எல்லா நிர்வாகத்திலயும் இருக்கு. சொன்ன முக்கிய குற்றச்சாட்டு 4 நாள்ல கிளியர் பண்ணிருக்காங்கன்றதுதான். 4 நாள்ல எப்படி அதுல வந்து ஒரு இதுல வந்து ரெண்டு விஷயம் மொத்த சார் வந்து பிரளயன் சார் வந்து சரியானு சொன்னார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் சேர்பர்சனும் சரி மற்ற உறுப்பினரும் சரி எல்லாரும் வந்து மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த படத்துக்காகன்றது இல்ல, ரொம்ப நாளாவே அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆனா பிஜேபி அரசு சொல்றாங்க நீங்க எதுவும் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் காமிக்கணும், ரொம்ப நாளாவே எங்களுக்கு பணம் இல்ல, நாங்க போர்டு மீட்டிங் நடக்கல. வேறு வித அழுத்தம் என்ன பண்ணாங்கன்னா இந்த போர்டுன்றது ஒரு அலங்கார பொம்மையா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்வதற்கும் கொடுக்காத விஷயங்களை இருந்திருக்கு. இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. பாஜக வந்ததுக்கு அப்புறம் இந்த லீலா சம்சனுக்கும் கொடுத்திருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி பண்ற அப்பாயின்மெண்ட் எஸ்வி சேகர் இங்க இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அவங்களுக்கு அதேதான் சொல்ல வரேன். காங்கிரஸ் வந்து காங்கிரஸும் அதே தான் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தவறு செஞ்சாங்க, அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? நான் எதையுமே நியாயப்படுத்தல. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஊழலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நெப்போட்டிசம் இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகள்லயும் எல்லா மாநில மத்திய ஆட்சிகள்லயும் எல்லா அரசியல்லையும் இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு பிற்போக்கான விஷயம் தான். எப்படி ஊழல் என்பது நிறுவனமயமாக்குதோ, இது இவ்வளவு ஆன்டி பிஜேபின்றது இல்ல, இது வந்து ஆன்டி அரசியல் கட்சிகள். நீங்க அரசியல்ல தூய்மை வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல கூட வந்து அரசுடைய அவங்க ஆரம்பத்திலே ஒரு பயத்தை வெளிப்படுத்துறாங்க. என்னன்னா இவங்க பள்ளிக்கூடத்துல இருந்து கல்வியில இருந்து ராணுவத்துல இருந்து நீதித்துறையில இருந்து எல்லாமே வந்து அந்த தத்துவம் உடையவங்களா இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம், தொடர்ச்சியா தான் இது இருக்குமோங்கிற ஐயம் எங்களுக்கு இருக்குன்னு அது சரி. அந்த ஐயத்தை எப்படி பாக்குறீங்க? பிஜேபி RSSக்கு அஜெண்டா இருக்கு, அவங்க ஹிந்துத்துவ அஜெண்டா தணிக்கைத்துறையில இருக்காங்க. சரி, ரெண்டு விஷயம் பாக்குறேன். பிஜேபி RSSக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அது வெளிப்படையா அவங்க செய்திட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க சான்ஸ்கிரிட்டைசேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. வந்து நம்மளுடைய சொல்ற மாதிரி ஆசிரியர் தினத்தை வந்து இதுல இல்லைங்க, தணிக்கைத்துறையிலும் இருக்கலாம். இப்போ போட்டவங்க பூராமே பிஜேபி ஆட்கள் தான் போட்டிருக்காங்கன்ற தணிக்கைத்துறையில. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க தான் போட்டிருக்காங்க. பாடம் நாராயணனுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. அதாவது இப்ப லீலா சாம்சன் அவர்கள் இந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அரசின் தலையீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்களே, அது எதுல இருக்குன்னா அது சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம், இத கிளியரன்ஸ் கொடுத்தது அரசு கிடையாது, அப்பலேட் ட்ரிபியூனல். அந்த ட்ரிபியூனல்ல இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் காங்கிரஸ் அப்பாயின்மெண்ட்ல போட்டவங்க. கிடையாது, அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம், நீ ஒரு நிமிஷம் நாமினேட் பண்றவங்க காங்கிரஸ் மெம்பர்ஸா இருக்கணும். அதே மாதிரி ஒரு நிமிஷம், இதுல இது சேர்மனை போடலாம் அல்லது ஒவ்வொரு மெம்பரையும் வந்து பார்ட்டி மெம்பர் எல்லாம் போட மாட்டாங்க. அதனாலதான் சொல்றது அவங்க ஒண்ணு பெரிய காங்கிரஸ்க்கு லைபிளா இருக்கு. இல்ல, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதே பிஜேபி அரசு தான் தடை செய்யுங்க. அதனாலதான் நான் சொல்றேன் இதுல வந்து அஜெண்டா கிடையாதுன்னு. அதே பிஜேபி தான். ஒரு நிமிஷம், அது பாருங்க, ஹரியானாவுல அவங்க கடந்த தேர்தல்ல பிஜேபி பெரிய அளவுல ஒரு தேராஜ சௌடாவோட அந்த அமைப்போட ராம் ரஹீம் வந்து ஏற்கனவே வந்து கன்விக்ட் பல கேஸ் மேல இருக்குது.
அதையெல்லாம் வந்து இவங்க வந்து பேலன்ஸ் பண்றாங்க. இப்ப பிரசன்ட் ஹரியானா கவர்மெண்ட் அகாலி தளம் தான் பஞ்சாப்ல இருக்கு. இப்ப அந்த பிரஷர்ல ஹரியானாவில் இவங்க பிஜேபி அரசு பண்றாங்க. ஆனா அது அகாலி தளம் அலை நேச சக்தியா தான் இருக்குது. இருந்தாலும் கூட தங்களை வளர்த்துக்கிறதுக்குன்னா சில முயற்சிகள் செய்யத்தான் செய்வாங்க. சிவசேனை கூட ஒரு சிக்கல் வந்தது இல்லையா, அதே மாதிரி அகாலி தளத்தோட ஒரு சிக்கல் உருவாக்கத்தான் ஏன் தன்னை வளர்த்துக்க நினைக்கிறாங்க. அதால வந்து அவங்க கட்சி செய்ய மாட்டாங்க அப்படிலாம் இல்ல. இதுல வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது. அது என்னன்னா அது பாருங்க, அந்த அப்பலேட் நம்பர்ஸ் வந்து அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் போட்டுக்க மாட்டாங்க. ஈஸியா அவங்ககிட்ட சொல்லலாம், மினிஸ்ட்ரியில இருந்து வந்துச்சுன்னா ஒன்னு கேட்க போறாங்க, கிளியர் பண்ணுங்கன்னு. யாரு கேட்க மாட்டாங்கன்னா ரொம்ப இன்டெகிரிட்டி உள்ள மெம்பர்ஸ் தான் ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. அவங்கதான் வந்து இந்த பவருக்கு அதிகாரத்துக்கு செய்வாங்க. இப்ப வந்து இதுல வந்து தலையீடு எல்லாம் இல்லன்னா பாட நாராயணன் நினைக்கிற மாதிரி நான் நினைக்க முடியல. இல்ல இதுல என்ன, அதுதான் சொல்ல வரேன். நீங்க வந்து அப்போ சர்டிபிகேஷன் போர்டுல இருக்கிறவங்க இன்டெகிரிட்டி உள்ளவங்க, அப்பெல்லட் ட்ரிபியூனல் உள்ளவங்க இன்டெகிரிட்டி இல்லாதவங்க தான் பிரிச்சு பார்க்கல. எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கிற மாதிரி இங்க இன்டெகிரிட்டி இருக்கிறவங்களும் இருக்கலாம், ஊழல் இருக்கிறவங்களும் இருக்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து சென்சார் போர்டுல வந்து காவி மயமாகாதா, இல்ல ஆர்எஸ்எஸ் காரங்க வரமாட்டாங்களா, பிஜேபி வரமாட்டாங்களான்னு நான் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இல்லை. இப்போ பிஜேபி காரங்க தான் அவங்களுக்கு வேணுங்கிறவங்கள தான் முழுக்க இப்போ இவங்க ரிசைன் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. புரியுதா? அடுத்தது இந்த படத்துல வந்து ஹிந்துத்வாவை கொண்டு வரதுக்காக அந்த சீஃப் இருக்காருல, அவருக்கு 25 எம்எல்ஏஸ் வந்து அவர் மூலமா வந்தாங்கன்னு எல்லாரும் போய் நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு விஷயம், பஞ்சாப் ஹரியானா அரசு தடை செய்திருக்கா இல்லையா? அது பஞ்சாப்ல எந்த அரசு இருக்குது? அகாலி தளம் இருக்காங்க, பிஜேபி இருக்குது. பிஜேபி அரசு தடை செய்திருக்கு. பஞ்சாப்ல அகாலி சரி, அகாலி தளம் கூட்டணி அரசு, கூட்டணி அரசு ரெண்டு பேரும் அவருடைய சகோதர கட்சி கூட கூட்டணி அரசு வந்து இப்போ ஒரு நிமிஷம், அகாலி தளம் வந்து டிசம்பர் மாசம் இல்ல நவம்பர் மாசத்துல இருந்து இந்த படத்தை தடை செய்யணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. 3-4 மாசமா கேட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வாக்கு வங்கியை மீறி வந்து இது கிளியரன்ஸ் பிஜேபி காரங்க கொடுத்து அகாலி தளோடு முறைச்சுக்க மாட்டாங்க. அகாலி தளம் பிஜேபி அரசுகள் தான் அங்க தடை செய்திருக்காங்க. டெல்லியில வந்து டெல்லியிலும் தடை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற மாநிலங்கள்லயும் இந்த படத்தை தடை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸோ பிஜேபியோ. அதனால அது வந்து அவங்க தடை செய்யறது உடனடியா எடுத்தாங்க. எப்போ வந்து இவங்க கிளியரன்ஸ் கொடுத்தாங்களோ அடுத்த நாளே அதை தடை செய்துட்டாங்க அந்த மாநிலத்தை. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் ப்ரிவியூ ஷோ போறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. கிளியரன்ஸ் வாங்கிட்டு அடுத்த நாளே இந்த 2 மாநில அரசுகளும் தடை செய்யும். 24 hours தடை செய்தாங்க. அதனால அகாலி தளம் வந்து ஒரு மித்திரன் தான், நண்பன், தடையை செய்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சார் இன்னொரு விஷயம் சொன்னார். நீங்க சொல்லாத அவங்க சொல்லாத விஷயத்தை கூட சார் சொன்னார். அப்ப இந்த படத்தினுடைய எடுத்த அவர் வந்து இத்தனை எம்பிகள் இவங்களுக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறாரு, பாரதிய ஜனதாவுக்கு வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கிறாருன்னு அவரே சொல்லும் போது, அப்ப இவங்க தடை செய்து பாரதிய ஜனதா அரசு கொண்டு வர முயற்சிக்குது, இங்க அதிகாரிகள் தடை செய்து அரசு கொண்டு வர முயற்சிக்குது. அப்படிங்கிறப்ப இதுல அரசு தலையீடு இருக்குங்கிறது ஒரு வெளிப்படையாவே தெரியுது தானே அர்த்தம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தனக்கு வேண்டப்பட்டால் எடுத்த படம் இதுல அரசு தலையீடு கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை வெளியிட்டு குழப்பத்தை உண்டாக்கணும்னு சொல்லிதான் இந்த மேல இருக்க ட்ரிபியூனல் பண்ண விஷயம். ஏன்னா இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதமாக அங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்றது வந்து அகாலி தளம். அகாலி தளம் சொல்றாங்க, சிக்ஸ் மொத்த பேருமே எதிர்க்கிறாங்க. நாங்க உடனடியாக ஹரியானாலயும் பஞ்சாப்லயும் தடை பண்ணிட்டாங்க அந்த படத்தை. அப்போ வந்து இந்த படம் வந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு சிக்கல் வரும், சிக்கல் வர வேண்டும் என்று கொண்டு வந்த விஷயம் தான் இது. அதனாலதான் இந்த ட்ரிபியூனல்ல இருந்து மேல ட்ரிபியூனல் போன உடனே 4 நாள்ல படத்தை பார்த்து உடனடியாக லீலா சாம்சன் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் குற்றச்சாட்டு, ஒரு படத்தை நாங்கள் தடை செய்தால் கிட்டத்தட்ட 3 மாசம் பொறுத்து தான் அதை வந்து ரிவ்யூவுக்கு எடுக்கணும். ஆனா 4 நாள்ல எடுத்து 4வது நாள் இவங்க ரிலீஸ்க்கு கொடுக்கறாங்கன்றது சொல்றது வந்து குற்றம் சாட்டப்படுகின்ற நபர் யாருன்னா அவரும் காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட ஒரு ட்ரிபியூனல். சோ குற்றம் சாட்டப்படுபவரும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாவர் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு சரியா தானே இருக்கு. ஏன் நீங்க இவ்வளவு அவசரப்பட்டு இந்த படத்தை வெளியே வரணும்? அதுதான் சொல்றேன் நான். இந்த படம் வந்தால் சிக்கல் வந்து பாஜகவுக்கு இது அகாலி தளத்துடன் சிக்கல் வரணுன்றதுக்காக தான் அந்த படத்தை அவ்வளவு வேகமா வந்து அந்த ட்ரிபியூனல் வந்து ரிலீஸ் கொடுக்கறாங்க. ராஜீவ்காந்தி சம்பந்தமான ஒரு படம் வந்ததுங்க, எடுத்தாங்க. இன்றைய தேதி வரையிலும் காங்கிரஸ் அரசாங்கம் 10 வருஷம் அவர் இறந்த உடனே எடுத்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர், குறிப்பா வடசென்னையில இருக்கார் அந்த ப்ரொடியூசர், அவர் எடுத்த டைரக்ஷன் பண்ண படம் இன்றைக்கு வரையிலும் அந்த படத்தை வெளியில விடல. பல கோடி ரூபாய் செலவு செய்து ராஜீவ்காந்தியினுடைய கொலை சம்பந்தமாக இந்த விடுதலை புலிகள் சம்பந்தமாக எடுத்த படத்தை விடவே இல்லை. எத்தனை ட்ரிபியூனல் போய் எவ்வளவு கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரலாம் போனாங்க, விடல. இதே 4 நாள்ல இந்த ட்ரிபியூனல் கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதா கட்சிக்கும் அங்க இருக்கிற சீக்கியர்களுக்கும் இடையிலே ஒரு தகராறு உருவாக்க வேண்டும் என்று கொடுத்ததுதான் இந்த ட்ரிபியூனல் வேலை. இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக இல்ல சம்பந்தப்படல. இன்னொரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் சினிமா துறையில ப்ரொடியூசர்ஸ், நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா நீங்க லாப நோக்கத்துடன் தான் எடுக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி சொல்றதுக்காக நீங்க காவிமயமான படத்தெல்லாம் நீங்க எடுத்து ராமநாராயணனை விட காவிமயத்துக்கு வேற யார் நீங்க உதாரணம் சொல்லுங்க. ராமநாராயணன் 100 படம் எடுத்திருக்காருங்க. 100 படத்திலயும் அவர் எடுத்தது முழுக்கவே நீங்க வந்து
பக்திமயமான படங்கள், அந்த நீங்க சொல்ற மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்க படம் நாங்களே பார்த்து சிரிச்சிருக்கோம். என்னையா இந்த மாதிரி மூட நம்பிக்கையோட சொல்றாரு? இதுக்கு மேல நாங்க உண்மையிலே சொன்னா ராமநாராயணன் நாங்க இன்னைக்கு சிபிஐ ஒரு டைரக்டர் ஆகியிருப்போம். ஏன்னா அவருக்கு மேல எங்களுக்கு வந்து பெரிய ஆதரவாளர்கள் 100 படமும் அப்படிதாங்க எடுத்திருக்காரு. 100 படமும் பக்தி இல்ல, காவிக்கு ஆதரவு இல்ல, போங்க. நான் அதான் சொல்றேன், நீங்க எடுத்த உடனே எல்லாமே காவியில இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக சொல்லக்கூடிய அஜெண்டா என்பது இதுவரைலாம் 65 வருடமாக யாரும் காதுல கேட்காத விஷயம். காங்கிரஸ்காரன் சொல்லி புளிச்சு போன விஷயத்தையே திரும்ப திரும்ப எல்லாம் கேட்டுட்டாங்க. இப்போ நாங்க சொல்றது கொஞ்சம் மாற்று கருத்து சொல்லும் போது, ஓ இவர்கள் திணிக்கிறார்கள், இவருடைய கொள்கையை நீங்க திணிச்சிடறாங்க. திணிக்க முடியாதுங்க, எதையுமே திணிச்சு நீங்க வந்து பண்ண முடியாது. மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த கொள்கை நிற்கும். நாங்களும் 5 வருஷம் போது திரும்ப மக்களை சந்தித்தாகணும் இல்லைங்களா? மக்கள் இன்றைக்கு வந்து எங்களை தொடர்ச்சியா இன்னைக்கு காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் நாங்க ஜெயிக்கிறோம்னா நாங்க சொல்ற விஷயம் நல்லா இருக்குன்னு மக்கள் முடிவு பண்றதுனால தான் நாங்க ஜெயிக்கிறோம். அடுத்து டெல்லியில நாங்க ஜெயிக்க போறோம். அதனால இது மக்கள் எங்களை எதிர்த்தார்கள் என்றால் இந்த 3-4 ஸ்டேட்ல நாங்க ஜெயிச்சிருக்க முடியாது. தொடர்ச்சியா நாங்க நேரடியா மக்கள் தேர்தல் கொண்டு போவானா? இது இல்ல நான் சொல்ற விஷயம். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க காவிமயமாக போகிறது எல்லாத்தையும் காவியா கொண்டு வராங்கன்னா கண்டிப்பா கொண்டு வந்தானுங்க. இந்த நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. கலாச்சாரத்தை நீங்க மாற்ற முடியுமா? கலாச்சார அடிப்படையில நீங்க ஒரு கலாச்சாரத்தை என்ன கலாச்சாரம் தானே கேள்வி. இல்ல கலாச்சாரம் இல்லாத நாடா இது? கலாச்சாரம் உள்ள நாடு என்ன கலாச்சாரம் தானே கேள்வி. என்ன கலாச்சாரம்? நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம். இன்னைக்கு தமிழ் ஒரு கலாச்சாரம் சார், ஒரு கலாச்சாரம் இல்ல. தமிழன் சொல்லி இருந்தவங்க தமிழனே சொர்ணம் இல்லாதவன் திராவிடம் தான் சொர்ணம் இருக்கிறவன் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப தமிழனா இருந்தா சொர்ணம் இல்ல, திராவிடனா இருந்தா தான் சொர்ணையா இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. நிறைய கலாச்சாரம் இருக்குங்க. இந்த விவாதத்தின் குறித்து இந்த விவாதம் குறித்து உங்க நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க. நிறைவு கருத்துன்னா, இதுல வந்து பிஜேபிக்கு வெளிப்படையா சொல்ல ஒரு அரசியல் இருக்குது. அவங்க தங்களுடைய கட்சி கூட்டணிகள் பலம் இல்லாம தங்களை வளர்த்துக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதனுடைய சில விஷயமா தான் நான் பாக்குறேன். அது இன்னைக்கு வந்து அகாலி தளம் வந்து அவங்க பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் தேவையில்லை. ஏன்னா அதிக நம்பர்ஸ் இல்லை, அவங்க ரொம்ப வீக்கான ஃப்ரெண்ட் ஒரு அலை. இப்ப ரெண்டாவது அதுக்குள்ள போவேன். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு சென்சார் போர்டு நீலா சாம்சன் உடைய அவங்க வந்து முதலே சொன்னார் இல்லைங்களா, அவங்க வந்து பிரியங்கா காந்திக்கு டான்ஸ் டீச்சரா இருந்தாங்க. அந்த ஒரு கிரெடிபிலிட்டி மட்டும் இல்ல. லீலா சாம்சன் இன்னைக்கு வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட், முக்கியமான அவங்க இப்போ ருக்மிணி தேவி அருண்டேலுடைய ட்ரெடிஷன்ல வந்த ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட். இதுக்கு முன்னாடி உலக புகழ் பெற்றவங்க, பெரிய மரியாதைக்குரியவங்க. ரெண்டாவது, ஒரு சினிமா சென்சார் போர்டுக்கு சினிமாக்காரங்க தான் வரணும் அவசியம் இல்லை. எனி ஆர்டிஸ்ட் வரலாம், என்ன ரைட்டர்ஸ் வரலாம், ஒரு காமன் சிட்டிசன் வரலாம். அவன் வந்து ஒரு நிச்சயமா வரலாம், அவசியம்லாம் இல்லை. அப்படிலாம் பார்த்தா நீங்க யாரு எல்லாத்துக்கும் நம்ம தகுதி போட ஆரம்பிச்சிருக்கோம். உண்மையிலேயே இது டெக்னிக்காலிட்டி பிரச்சனை இல்லை, பர்செப்ஷன் பிரச்சனை. நீங்க உங்களுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது, சென்சார் போர்டுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கிறோம். நம்மளுடைய அரசியல் சட்டம் வந்து அந்த கைட்லைன்ஸ் உருவாக்குது, அதை ஃபாலோ பண்ண வேண்டியதான். ரெண்டாவது இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் நீங்க எந்த ஒரு அரசாங்கம், இதுக்கு முன்னால பிஜேபி அரசாங்கம் வந்திருக்குது, அப்போ வந்து அனுபவம் கேர் வந்தாரு, இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஆனா என்ன இந்த அக்ரெசிவான ஒரு போஸ்டரை மினிஸ்ட்ரி கொடுக்குது டோட்டலா. அதுல வந்து ரொம்ப எல்லா பேனல்லையும் இதுல சொன்ன மாதிரி எல்லா பாடியிலயும் அதெல்லாம் நடக்குது இல்ல, அது வெளிப்படையா தெரியுது. அது ஒட்டுமொத்தமான ஒரு பேனல்ல ஒரு போர்டுல இருக்கிற ஒட்டுமொத்த பேனல் மெம்பரும் சேர்மனும் சேர்ந்து ரிசைன் பண்றது வேற எதுவுமே வரலாற்றில் நடக்கவே கண்டிப்பா நடக்கவே இல்லை. அது முதல்ல நடக்குது. இது ஒரு டேஞ்சரஸ் சைட். உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு சென்சார் போர்டுன்றதுல இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டாச்சுட்டரி போர்டுலையும் 2 விஷயம் நடக்குது. அந்த ஸ்டாச்சுட்டரி போர்டுன்றது அந்தந்த ஆட்சியில அவங்களுக்கு யாரு பிடிச்சவங்களோ அவங்களுக்கான ஒரு சாதகமான ஒரு இடமா மாறிடுச்சு. அப்படி தப்பித்தவறிய வர்ற போது அரசியல் பின்னணியோ இல்ல ரெக்கமெண்டேஷன் இருந்தா கூட சிறந்தவர்களும் வர்றாங்க. அதற்கும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ லீலா சாம்சன் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய கலாட்சேத்திரோடைய தலைவராக இருந்தவங்க, அந்த மாதிரி பின்னணி இருக்கிறவங்க, அவங்க வந்து சரியான தகுதி உள்ளவங்க தான். ஆனா அவங்களுக்கே பாரோட் டைம் எக்ஸ்டென்ஷன் தான் பிஜேபி அரசு கொடுத்திருந்தா அவங்க ரிசைன் பண்ணிருக்கலாம். ஏன்னா அப்பாயின்மெண்ட் எல்லாமே பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்டா மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட் வருவதற்கு அதற்கு பேனல் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் யார் நிபுணர்கள் இருக்காங்க, ஒரு பேங்க் உருவாக்க வேண்டியிருக்கு. அந்த நிபுணர்கள் வந்து அந்தந்த பதவிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நம்ம எல்லா ஸ்டாச்சுட்டரி பாடிஸுக்குமே வேணுங்கிற சட்ட திருத்தம் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து
அலங்கார சேர் மாதிரி இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து வேணுங்கிற அலுவலர்களோ நிதியோ கொடுப்பதில்லை. அதனால அவங்க சிறப்பான பல்வேறு செயல்பாடுகளை செய்ய முடியாம போகுது. இது வந்து எல்லா ஸ்டாச்சுட்டரி பாடிஸுங்க, எல்லா அரசியல் சாசனத்து மூலமா கொண்டு வரப்பட்ட எல்லா அமைப்புகளும் ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு சென்சார் போர்டு வந்து ஒரு பக்கம் சினிமாவுக்கு மட்டும் நம்ம வச்சுட்டு சினிமாவுக்கு பாக்குறோம். சினிமாவை தாங்கி இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாக பல்வேறு மோசமான கருத்துக்களும் ஆரோக்கியமான கருத்துக்களும் ஆபாச கருத்துக்களும் எல்லாமே வந்து வீட்டுக்கு வரப்பெற இருக்குது. அதை எப்படி சென்சார் பண்ண போறோம்ன்றதுதான் பெரிய கேள்விக்குறி. ஒரு சமூகத்துல வந்து ஆயுதத்தை விட கருத்துக்கு தான் அதிக வலிமை இருக்கு. அது உருவாக்கவும் செய்து வீழ்த்தவும் செய்யுது. அதனால கருத்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுதந்திரம் என்ற பெயர்ல அந்த கருத்தை வந்து நம்ம தவறான கருத்துக்களை சமூகத்துல விதைக்கிறது மிகப்பெரிய குற்றம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது என்னன்னா, சமீபத்துல வந்த பிகே என்ற திரைப்படம் வந்து பிஜேபி காரர்களால பயங்கரமா எதிர்க்கப்பட்டது. அதை மீறி அந்த படம் வெளியாயிருக்கு. இப்போ இந்த மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படிங்கிற படத்தினுடைய கரு என்னன்னா, பிகே திரைப்படத்துல மத சாமியார்களை விமர்சனம் செஞ்சு கடவுளுக்கும் மனிதனுக்கான ஒரு நேரடி தொடர்புல இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மதமற்ற மத நீக்கம் செய்யப்பட்ட ஒரு படமா இருக்கும் பொழுது, இந்த படம் வந்து இது மதத்தை விமர்சனம் செய்யுது, அதுவும் பெரும்பான்மை இந்துக்கள் இங்க இருக்கிறதுனால அது பெரும்பாலும் ஒரு ஷேர், மார்க்கெட் ஷேர் வந்து அது அப்படிதான் இருக்கும் படத்துல. ஏன்னா கொஞ்சமா முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவங்கள பத்தி கொஞ்சமா இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்கள பத்தி கொஞ்சமா நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால அந்த மதம் வந்து அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் அதுல இருக்கிறதா பாக்குறேன். ஆனா அந்த கருவை முறிக்கிறதுக்காக அல்லது ஒருவேளை அதுல நிறைய லூஸ் பண்ணிட்டோம், அதனால இதை எப்படியாவது நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட பலம் போல பண்றதுக்காக இப்போ ஒரு சாமியாராலேயே, அது பிஜேபிக்கு நெருக்கமானவங்களாலேயே முதலீடு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட படங்கும் பொழுது இதுல பிஜேபி அஜெண்டா இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. முடிவான ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த டைரக்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹிந்து சாமியார் கிடையாது, அதான் ஹிந்து சாமியார் கிடையாது. அவங்க 6 ஃபாலோ பண்ணக்கூடிய நீதிக்குள்ள அவர் நிக்கிறதுல 6. ரெண்டாவது, அவருடைய ஓட் பேங்க் நீங்க பாரு, ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்குது. உண்மை, அது ஒத்துக்கிறேன். அவர் எந்த கேஸ்ட் செக்ஷன் அப்பீல் பண்றாரு நிச்சயமா இல்ல. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த திரைப்படம், தணிக்கைத்துறை, படைப்பு சுதந்திரம் போன்ற பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. பொதுவாக தணிக்கைத்துறை என்பது ஒரு சுதந்திரமான அமைப்பாக பகுதியாக அறிவிக்கப்பட்டாலும் எந்த கட்சி வருகிறதோ அந்த அரசினுடைய தலையீடு முழுமையாக இருக்கிறது என்றும், ஊழல் என்பது இன்று அட்டானமஸ் பாடி என்று இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளிலும் ஊழல் மலிந்து காணப்படுகிறது என்கின்ற ஒரு கருத்து இங்கு ஆழமாக பதிவு செய்யப்பட்டது. அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா அரசினுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்த விஷயத்தில் ஊழல் மட்டுமல்ல, இதில் அவருடைய கருத்தியலை திணிக்கின்ற முயற்சியும் இருக்கிறது. இப்ப சமீபத்தில் வந்த பிகே படத்திற்கு மாற்றாக அதற்கு பதில்வினை கொடுக்கும் விதமான ஒரு முயற்சியாக இருக்குமோ என்கின்ற ஐயங்களும் இங்கு எழுப்பப்பட்டது. பொதுவாக அரசு தலையீடு என்பது அது எந்த மாநில அரசாக இருக்கட்டும், நடுவண் அரசாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் இருக்கிறது. நீதித்துறை, தணிக்கைத்துறை என்று என்கிற கருத்தியை இங்கு வந்திருந்த அரசியல் திறனாய்வாளர்கள் மிக ஆழமாக பதிவு செய்தார்கள். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபி கிருஷ்ணன் அவர்களுக்கும், சமூக சமத்துவ மக்கள் படை இயக்கத்தினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் சிவகாமி IAS அவர்களுக்கும், எழுத்தாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் பிரளயன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.